யார கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இங்க இருக்கிற குட்டி தம்பி, வாலிப தம்பி எல்லாம் கவனிங்க. உங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். விளங்குதா? ஆசீர்வதியும் கர்த்தாவே, மன விருப்பத்தை நிறைவேற்றும் கர்த்தாவே. நடக்கவே நடக்காது. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் நான் ஏன் சொல்லணும்? இந்த பூமியில் நீ நல்லா இருக்கணுமா? ஆமா ஆண்டவரே. நீடித்த நாள் வாழணுமா? ஆமா ஆண்டவரே. எந்த ஜிம்முக்கு போன ஆண்டவரே? என்ன சாப்பாடு சாடணும் ஆண்டவரே? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா போய் கனப்படுத்து. பிள்ளைங்க, வாலிபர்கள், திருமணமானவர்களும் கவனிங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோர் கண்ணீர் வடிப்பார்கள் என்றால் ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. தெரியுமா? உங்களால உங்க அம்மா, என் பிள்ளை என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே, அப்படி ஒரு சொட்டு கண்ணீர் வடிஞ்சிட்டு, அந்த கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் கூட நமக்கு சாபமா தான் முடியும். பெற்றோரை, தாய் தகப்பனை வேதனைப்படுத்தி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஈசாக்க சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, அவனை சும்மா பெரிய ஆளா மாத்தல. அப்பா சொல்ற, நீதாண்டா ஆடு, படுறா, நான் அவனை வெட்டணும். என்னப்பா என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டு நான் வரேன் பாக்க. இன்னைக்கு இருக்கிற ஈசாக்காரன் தான் என்ன பண்ணிருப்பான்? அப்பாவை பலி கொடுத்துட்டு வந்திருப்பான். ஒரே விட்டு. அப்ப யாருக்கு விட்டு விழுந்திருக்கும்? ஆண்டவரே, உங்களுக்கு என்ன வேணும்? பலிதானே வேணும். நான் கொஞ்சம் சரியில்லை, என்னோட எங்க அப்பா எப்படி பயங்கர ஆளு, ஃபெய்த்ல சரியான ஆளு, அவர் பலி கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்க, வெட்டிட்டு வந்திருப்பான்.